Hello friends, welcome back to my channel Pavithra's Tips and Tricks. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா முள்ளங்கி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஒரு சூப்பரான சுவையான ஹெல்த்தியான சைட் டிஷ் friends. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வடை சட்டி எடுத்துக்கலாம். அதுல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நாம அதுல கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்திக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு முள்ளங்கியை சீவி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்திக்கிறேன். முள்ளங்கியும் கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தக்காளியை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு 4 வரமிளகா தான் சேர்த்திருக்கேன். இப்போ இது கூடயே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். அதையும் நல்லா துருவி நம்ம வதக்கி வச்சுருக்கிறது எல்லாமே சூடாறினதுக்கப்புறமா தேங்காவை சேர்த்தி கிளறிக்கலாம். இப்போ நான் இது கூடவே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் இதை அரைக்கும் போது தண்ணி ஊற்ற தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக ஊற்றினாவே போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முள்ளங்கி சட்னி வந்து ரொம்பவுமே சுலபமாக ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, வெண்பொங்கல் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சைட் டிஷ்ஷாக. அப்படி இல்லைன்னா நம்ம குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு தரணும்னா சட்னி தோசை மாதிரி செஞ்சு தரலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் சூப்பராக இருக்கும். முள்ளங்கியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய கால்சியம், பொட்டாசியம் எல்லாம் இருக்குது, நைட்ரேட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஹை பிபி இருக்கவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா ஹை பிபி வந்து லோ பண்ணிடும். அப்புறம் நம்மளோட ஹார்ட் டிசீஸ் எல்லாமே அது வந்து க்யூர் பண்ணிடும். நம்ம பிளட் வந்து நல்லா ஃப்ளோ ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனல் பவித்ராஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.